நெற்றிக்கண். பிறவி பலனை அடைந்தது போல் லிங்க வடிவ ஈசனை கண்ணெடுக்காது பார்த்த பக்தர்கள். வேத மந்திரங்கள் முழங்க, மேல தாளங்கள் இசைக்க, அலங்கரிக்கப்பட்ட யானைகளுடன் இப்படி ஒரு பிரம்மாண்டமா? மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் பக்கத்துல பெருஞ்சேரி கிராமம் அமைஞ்சிருக்கு. முனிவர்கள் வசித்ததா சொல்லப்படக்கூடிய புகழ்பெற்ற தாருகா வனத்துல கிட்டத்தட்ட 54 அடி உயரத்துல புதிதா சிவாலயம் கட்டப்பட்டிருக்கு. தாருகா வனத்துல சித்தர் பீடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நவீன ஆலயத்துல குடமுழக்கு விழாதான் ரொம்பவும் பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இதை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காவிரி ஆற்றுடைய கிளை நதியான வீர சோழன் நாட்டில இருந்து புனித நீர் யானைகள் மேல ஊர்வலமா எடுத்து வரப்பட்டு யாகசாலையில வச்சு புனித வேள்விகளுமே நடத்தப்பட்டிருக்காமா. அதை தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில 54 அடி உயர சிவன் வடிவிலான ஆலயத்தின் மேல புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து மலர் தூவி சுவாமிக்கு மகா தீபாரதனியம் காட்டப்பட்டிருக்காமா. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வெளியூர்ல இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்துமே ஏராளமான பக்தர்கள் வந்து நம சிவாய மந்திரத்தை ஓதி வழிபாடு செஞ்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹானுட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.